குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். மண்டலகால பூஜைக்கு இன்று சபரிமலை நடை திறப்பு. சபரிமலை நடை மண்டலகால பூஜைக்காக இன்று திறக்கப்படுகிறது. மாலை 5 மணிக்கு மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றுகிறார். நாளை முதல் 1 ஆண்டு காலம் சபரிமலையில் தங்கி பூஜைகள் செய்யும் மேல்சாந்திகளை அழைத்து வந்து அபிஷேகம் நடத்தி முறைப்படியாக பதவியேற்க செய்யும் நிகழ்வு நடைபெறும். மற்ற விசேஷ பூஜைகள் கிடையாது. இரவு 11 மணிக்கு நடை அடைக்கப்படும். நாளை அதிகாலை 3 மணிக்கு நடை திறந்து தந்திரி பிரம்மதத்தன் அபிஷேகம் நடத்தி நெய் அபிஷேகத்தை தொடங்கி வைத்ததும் இந்த ஆண்டுக்கான மண்டல காலம் தொடங்கும். ஆன்லைன் முன்பதிவு செய்யாமல் வரும் பக்தர்களுக்காக பம்பை மணல் பரப்பில் ஸ்பாட் புக்கிங் கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளது. நிலக்கல் அல்லாமல் பம்பை ஹில்டாப் மற்றும் சக்கு பாலத்தில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. சன்னிதானத்தில் பக்தர்கள் மழை நேரத்தில் படும் சிரமங்களை தடுப்பதற்காக வடக்கு பகுதியில் தற்காலிக ஷெட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. 40 லட்சம் டின் அரவணை தற்போது இருப்பில் உள்ளதாக தேவசம் போர்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். 7 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுச்சேரியில் 20ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் மழை தொடரும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. ராமநாதபுரம், கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்யும். அரசு மருத்துவமனைகளில் 4 வண்ணங்களில் டேக். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் பார்வையாளர்களுக்கு அனுமதி சீட்டுக்கான டேக் 4 வண்ணங்களில் வழங்கப்படுகிறது. உயர் சிறப்பு அறுவை சிகிச்சை நோயாளிகளின் பார்வையாளர்களுக்கு பச்சை, தீவிர சிகிச்சைக்கு சிவப்பு, உயர் சிறப்பு சிகிச்சைக்கு மஞ்சள், பொது மருத்துவத்திற்கு நீல நிறத்தில் கைப்பட்டைகள் வழங்கப்படுகின்றன. அதேபோல கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்களுக்கு அவர்களின் பெயர், நோயாளி பெயர் எழுதி மருத்துவமனையின் சீல் குத்தப்பட்ட அடையாள அட்டை நேற்று முதல் வழங்கப்படுகிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் பார்வையாளர்களுக்கு 4 நிறத்திலான டேக் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை மாநிலம் முழுதும் உள்ள 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 37 மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், 320 வட்டார அரசு மருத்துவமனைகளில் விரைவில் செயல்படுத்தப்பட்டு பார்வையாளர்கள் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். கிண்டி அரசு மருத்துவமனை டாக்டர் கத்திக்குத்து சம்பவத்தை தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பு மற்றும் பார்வையாளர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டாக்டர்கள், நர்சுகள் எண்ணிக்கை போதாது. அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப டாக்டர்கள், நர்சுகள் இல்லாததுதான் டாக்டர்கள் மீதான தாக்குதலுக்கு காரணமாக உள்ளது என அனைத்து அரசு டாக்டர்கள் சங்க கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாலகிருஷ்ணன் கூறினார். நோயாளிக்கு குறிப்பிட்ட நேரம் கொடுத்து பேசும் அளவிற்கு அரசு மருத்துவமனை டாக்டர்களுக்கு நேரமில்லை. கொரோனாவுக்கு முன் ஒரு நாளைக்கு 40 முதல் 60 நோயாளிகள் பார்த்து வந்த இடத்தில் தற்போது 200 பேர் வரை ஒரு டாக்டர் சிகிச்சை அளிக்க வேண்டியுள்ளது. அதேபோல கிண்டி மருத்துவமனை துவங்கிய போது 600 நோயாளிகளுக்கு 60 டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் தற்போது 3000 நோயாளிக்கு அதே அளவிலான டாக்டர்கள் சிகிச்சை அளிக்கின்றனர். இதனால் டாக்டர்களுக்கு பணிச்சுமை, மன அழுத்தம் அதிகரித்துள்ளது. உலக சுகாதார நிறுவன பரிந்துரைப்படி 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்க வேண்டும். அதன்படி 80,000 அரசு டாக்டர்கள் இருப்பது அவசியம். ஆனால் 23,000 டாக்டர்கள் தான் இருக்கின்றனர். இப்பிரச்சினைக்கு அரசு தீர்வு ஏற்படுத்த வேண்டுமென்றால் கூடுதலாக 20,000 டாக்டர்களை நியமிக்க வேண்டும். கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்குள்ள முதுநிலை பயிற்சி டாக்டர்கள் கிண்டிக்கு அனுப்பப்படுவதில்லை. இதனால் நோயாளிகளுக்கு சீனியர் டாக்டர் மட்டுமே சிகிச்சை அளிக்கின்றனர். அவர்களுக்கு உதவியாக ஜூனியர் டாக்டர்களை பணியமர்த்த வேண்டுமென அவர் கூறினார். நாட்டின் பணவீக்கத்திற்கு 5 பொருட்கள் தான் காரணம். டெல்லியில் ஆங்கில வணிக ஊடகத்தின் சார்பில் நடைபெற்ற உலக தலைமைத்துவ மாநாட்டில் மத்திய நிதித்துறை செயலர் துகின்காந்த பாண்டே உரையாற்றினார். அரசின் கடும் முயற்சிக்கு பின்னும் நாட்டின் பணவீக்கம் அதிகரித்து விடுகிறது. இதற்கு 5 பொருட்கள் தான் முக்கியமான காரணம். தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, தங்கம் மற்றும் வெள்ளி இவைதான் பணவீக்க பிரச்சனையை ஏற்படுத்துகின்றன.
நம் நாடு ஏறக்குறைய 165 கோடி பேரை கொண்டதாக இருக்கிறது. இதில் 112 கோடி பேர் வேலை பார்க்கும் வயதுடைய மக்கள். பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பு 70% மேல் இருக்கும் என நம்புகிறோம். பொருளாதார சீர்திருத்தங்களை வெறுமனே தனியார் மயமாக்கல் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அது உருவாக்கும் சமூக முன்னேற்றத்தையும் தொழில் செய்வதற்கு உகந்த சூழலையும் உணர வேண்டும். வர்த்தகமும் வர்த்தக கொள்கைகளும் ஒரு சேர இணைந்து பணியாற்ற வேண்டும் என துகின்காந்த பாண்டே கூறினார். உணவு டெலிவரி சாக்கில் வீடு வீடாக மது சப்ளை, அன்புமணி அதிர்ச்சி. தருமபுரி மாவட்டம் பொம்மிடி, கம்பைநல்லூர் பகுதிகளில் நடந்த திருமண விழாவில் பாமக தலைவர் அன்புமணி கலந்து கொண்டார். போராடி வருகிறார்கள். தென்பண்ணையில் இருக்கிற உபரி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து அதை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த திட்டம், சேனேகால் திட்டம், இப்படியெல்லாம் பல திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. அதற்கு தமிழக அரசு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். நிதி ஒதுக்கீடுன்னா 5000 கோடி 10,000 கோடிலாம் கிடையாது. வெறும் 10 கோடி 15 கோடி 20 கோடி அவ்வளோதான். அரசாங்கத்துக்கு அதை பொறுத்தவரைக்கும் பெரிய பணம் கிடையாது. ஆனால் அது கொடுக்கறதுக்கே மனசு இல்லை அரசாங்கத்துக்கு. சிப்காட்டு இப்போ தான் வந்து அது அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ காலமாக நாங்கள் போராடி தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை விரைவில் முடிக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் மிக சிரமப்பட்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனால் எங்களுக்கு பிறகு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை பற்றி எதுவும் கிடையாது, அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஆனாலும் இந்த திட்டம் நிச்சயமாக நிறைவேற நான் மத்திய ரயில்வே துறை அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தி விரைவில் இந்த திட்டம் நிறைவேற அத்துணை முயற்சியும் நான் எடுப்பேன். அடுத்தது, நேற்று கலைஞர் மருத்துவமனை, நூற்றாண்டு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை ஒரு நோயாளியோடைய மகன் கத்தியில் குத்துட்டாப்புல. அவருக்கு சீரியஸாக இருக்கிறாரு மருத்துவர். மருத்துவர்களுக்கு பொதுவாக பாதுகாப்பு கிடையாது. அதுவும் அரசு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது. அது இல்லாமல் அரசு மருத்துவர்கள் வேலை பளு அதிகம். காலையில் வந்தாங்கன்னா ராத்திரி தான் வீட்டுக்கு போக முடியும். அவ்வளோ நோயாளிகள் வராரு. ஆனாலும் புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்ய அரசு மறுக்கிறது. புதிய மருத்துவர்களை நியமனம் செய்யணும், புதிய செவிலியர்களை நியமனம் செய்யணும், வேலை பலுவை குறைக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும். எல்லா மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவம் சிசிடிவி கேமரா இருக்கணும், அங்கே பாதுகாவலர்கள் இருக்கணும். ஊர்காவலர்கள் போன்றவர்கள் அங்கே நிரந்தரமாக அங்கே வைக்கலாம், ஏன்னா பாதுகாப்புக்கு வைக்கலாம். இதெல்லாம் நடைமுறைகளில் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தால் தான் மருத்துவர்கள் பயம் இல்லாமல் நோயாளிகளை குணப்படுத்த முடியும். இல்லைன்னா பயந்துட்டு பண்ணாங்கன்னா அப்புறம் மருத்துவர்கள் பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் அவங்க மருத்துவம் செய்யறதுக்கு அவங்க தயங்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு நாள் வேலை நிறுத்தம் செஞ்சுருக்கிறாங்க. தமிழக அரசு உடனடியாக அதை கவனத்தில் அதை கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த டிஜிட்டல் சர்வேன்னு சொல்லிட்டு படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் கிராமத்தில் வயலில் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. நேற்று முந்தினம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பிள்ளைக்கு விஷப்பூச்சி, இன்னொரு பிள்ளைக்கு பாம்பு கடிச்சிருச்சு. 10 நாளுக்கு முன்னாடி நான் அறிக்கை விட்டேன், இந்த மாணவிகளை அனுப்பாதீங்க, அவங்க படிப்பு கெட்டு போயிடுது. இதில் வந்து எவ்வளோ நிறுவனம் இருக்குது, அவங்ககிட்ட காசு கொடுத்து அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த படிக்கிற பிள்ளைகளை அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்களுடைய எதிர்காலத்தையும் கெடுக்கிறது, அவங்களுடைய எதிர்காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்ற அரசு இது மிக பேராபத்தாச்சு. ஏற்கனவே தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக மது அருந்துகின்ற மாவட்டம் பேர் எடுத்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அது எங்களுக்கு செய்தி அதிர்ச்சியாக இருக்குது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற ஆப் மூலமாக, ஏதோ இன்னொரு ஆப் மூலமாக வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணுறாங்க செய்தி வந்திருக்குது. இப்போது இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இதை உடனடியாக தடுக்கணும். இது யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களாம் கைது பண்ணணும். கைது பண்ணி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசு 3 தலைமுறை இளைஞர்களை வந்து அழிச்சிட்டாங்க மதுவினால். இப்போ அது ஒரு பக்கம் மது, அடுத்தது வந்து போதைப் பொருட்கள். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருட்கள் கிடைக்குது. கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், என்னென்ன அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குது. அதனால் இந்த இப்போ இருக்கிற தலைமுறையில் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முதலமைச்சருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவருக்கு அப்படி இருக்குதா இல்லையானே தெரியல. அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு. அதனால் இது நிச்சயமாக நீங்கள் சொன்ன செய்தி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு விசாரிச்சுட்டு அவங்க மேலே புகார் கொடுத்து உடனடியாக அதுக்கு அவங்களை கைது செய்ய நிச்சயமாக அத்தனை நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். வாட்ஸ்அப்புக்கு தடையா? சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு. கேரளாவைச் சேர்ந்த சாப்ட்வேர் என்ஜினியர் ஓமனக்குட்டன் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார்.
அதில் சமூக வலைதள செயலியான வாட்ஸ்அப் மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப இடைநிலை வழிகாட்டுதல்கள் மற்றும் டிஜிட்டல் மீடியா நெறிமுறைகள் குறியீடு விதிகளுக்கு இணங்க மறுத்துவிட்டது. மேலும் அரசியல் அமைப்பின் 21வது பிரிவின் கீழ் குடிமக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை வாட்ஸ்அப் மீறுகிறது. தேசிய நலன் மற்றும் பாதுகாப்புக்கு வாட்ஸ்அப் செயலி அச்சுறுத்தலாக உள்ளது. எனவே வாட்ஸ்அப் செயலியின் பயன்பாட்டுக்கு தடை விதிக்க வேண்டுமென மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் MM சுந்தரேஷ், அரவிந்த் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீல், வாட்ஸ்அப் நிறுவனம் தனது தொழில்நுட்பத்தை மாற்ற விரும்பவில்லை என்றாலோ அரசாங்கத்துடன் ஒத்துழைக்கவில்லை என்றாலோ அதை நாட்டில் செயல்பட அனுமதிக்கக்கூடாது. நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படும் பல வலைதளங்கள் மற்றும் செயலிகளை மத்திய அரசு தடை செய்துள்ளது என வாதிட்டார். இந்த மனுவை விசாரிக்க மறுத்த நீதிபதிகள் வாட்ஸ்அப் செயலியை தடை செய்ய கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.